திண்டுக்கல் கல்யாண வீட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுட்டேன். 1 கிலோ அரிசிக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். 1 கிலோ சிக்கனு, 1 கிலோ அரிசி. அடுப்பத்தை வச்ச உடனே அரிசியை 2 முறை வாஷ் பண்ணி அரிசியை ஊற வச்சிடலாம். சமையல் எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கிறேன். நெய் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கல்பாசி ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். அன்னாச்சி பூ 2, பிரிஞ்சி இலை ஒரு 3 இலை போட்டுக்கலாம். 1/4 கிலோ நான் பெரிய வெங்காயம் நீட்டா கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் மாறட்டும். பிரியாணிக்கு தகுந்த மாதிரி உப்பு முன்னாடியே போட்டுடலாம், சீக்கிரமா வெங்காயம் வதங்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. இந்த டைம்ல சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து நான் பேஸ்டா அரைச்சி வச்சுக்கிறேன். திண்டுக்கல் கல்யாண வீட்டு பிரியாணில சின்ன வெங்காயம் பேஸ்ட் அரைச்ச போட்டு பிரியாணி செஞ்சா நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு முறை இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம். நல்லா இந்த பச்சை வாசனை போனோம். வெங்காயம் பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா எண்ணெயில வதக்குங்க. பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி 1/4 கிலோ போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்க கூடாது, கொஞ்சம் பச்சையாவே இருக்கணும் தக்காளி. கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கைப்பிடி புதினா தழை போட்டுக்கலாம். பட்டை ஒரு 10 பட்டை, 10 கிராம், 5 ஏலக்காய் பவுடர் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். திண்டுக்கல் கல்யாண வீட்டு பிரியாணில பட்டை கிராம் பவுடர் பண்ணி தான் போடணும். ஒரு டேஸ்டா சூப்பரா இருக்கும். கட்டி தயிர் ஒரு 100 மில்லி போட்டுக்கலாம். புளிப்பு இல்லாத தயிர் தான் போடணும். லெமன் ஜூஸ் 1/2 பழம் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் 1 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா சிக்கன்ல மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்க. இந்த டைம்ல இந்த கிண்ணத்தால 2 கிண்ணம் அரிசி எடுத்தேன். நம்ம 4 கிண்ணம் தண்ணி ஊத்திக்கலாம். நீங்க எந்த கிண்ணத்துல அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கிண்ணத்துல 1க்கு 2 தண்ணி ஊத்தணும். நான் 4 கிண்ணம் தண்ணி ஊத்தியாச்சு.
தண்ணி கொதி வரட்டும், அதுக்கு பிற்பாடு அரிசி போட்டுக்கலாம். இப்போ நான் சும்மா தான் மூடி வைக்கிறேன், வெயிட் போடல. தண்ணி கொதி வந்துச்சு. இந்த டைமில் உப்பு காரம் திட்டமாகுதானே செக் பண்ணிங்க. காரம் திட்டமாகுது, உப்பு கொஞ்சம் கம்மியாகுது. நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சு 2 முறை வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து தண்ணி கொதி வந்துட்ட பிறகு தான் போடணும். அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மூடி போட்டு மூடிடலாம். நான் வெயிட் போடல, சும்மா தான் மூடி வச்சுக்கிறேன். தண்ணிலலாம் கொஞ்சம் குறையிட்டோம், அதுக்கு பிற்பாடு நம்ம வெயிட் போட்டுக்கலாம். நம்ம திறந்து பார்க்கலாம் தண்ணி கம்மியாயிடுச்சான்னு. தண்ணி இந்த அளவு கம்மியான பிறகு அரிசியும் தண்ணியும் கரெக்டா இருக்கணும். பாருங்க, ஒரு கைப்பிடி புதினா தழை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போட்டுலாம். வெயிட் போட்டு 2 விசில் வரட்டும். அடுப்பு வந்து தீ கம்மியா வச்சுக்கணும். நம்ம வெயிட் போட மாட்டேன். நான் வெயிட் போட்டேன், அடுப்பு தீ கம்மியா வச்சுட்டேன். 2 விசில் வந்தா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். திண்டுக்கல் கல்யாண வீட்டு பிரியாணி, சிக்கன் பிரியாணி நம்ம ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. 2 விசில் வந்துடுச்சு, வெயிட் இறங்கிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்துடலாம். நல்லா சூப்பரா வந்துச்சு. நல்லா சாதம்லாம் பொல பொலன்னு இருக்கு பாருங்க. சூப்பரா வந்துச்சு. இப்ப நம்ம இறக்கலாம். வெங்காயம் பச்சடி வச்சுக்கலாம். சிக்கன் 65, வறுத்த சிக்கனு, கவி ஸ்பெஷல் கிச்சன்ல திண்டுக்கல் கல்யாண வீட்டு சிக்கன் பிரியாணி நம்ம ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சேன்னா அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.